தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin. லக்ஷ்மி செராமிக்ஸ் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரெடி ஸ்டாக். பிஹைண்ட் இட்ஸ் வியூவர்ஸுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8ஓட டே 2 இன்னைக்கு பார்த்திருக்கோம். நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, நிறைய விஷயங்கள் அன்எக்ஸ்பெக்டடாவும் இருந்துச்சு. சோ இந்த விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டா பேச நம்ம கூட நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க. யுகேந்திரன் சார் வணக்கம். ஹலோமா, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சார் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார் இன்னைக்கு ஹாட் டாபிக்கா இருக்கிறது 24 ஹவர்ஸ் எலிமினேஷன். இந்த 24 மணி நேரத்துக்குள்ள இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கிறத யாராலையுமே ஏத்துக்க முடியல. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட் கொண்டு வரணுன்றதுக்காக ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. பட் ரொம்ப அதாவது யூஸ்வலாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லேட்டர் ஆன் தான் வரும். பட் 24 ஹவர்ஸ்க்குள்ளார ஒரு எவிக்ஷன்றது கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி, ஹார்ஷாக இருந்த மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் மேபி ஒரு ஒரு மிட் ஆஃப் த மிட் வீக்கில் இருந்திருந்தா கூட பெருசாக தெரிஞ்சிருக்காது பாவம். ஏன்னா எப்படியும் ஒரு 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 நாள் 2 நாள் முன்னாடியே போயிட்டு அவங்க தங்கி அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே போய் அது ஒரு 3 நாள், அது ஒரு நாள் தான் வீட்டுக்குள்ளாரே இருந்திருக்கிறாங்க. ஒரு நைட்டு தான் ஆக்சுவலாக கணக்குப்படி பார்த்தா ஈவினிங் போய் நைட் இருந்துட்டு 24/7 கூட சொல்ல முடியல. அது ஏன்னா வித்தின் ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்குள்ளாரே அவங்க வெளியாயிட்டாங்கல்ல. வித்தின் 24 ஹவர்ஸ் தான், 24 ஹவர்ஸ் கூட இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க உள்ளே வரும்போது ஐ திங்க் ஈவினிங் போல் இருந்திருக்கும். அவங்க உள்ளே வரும்போது லேட் ஈவினிங்காக இருந்திருக்கும். பட் அடுத்த லேட் ஈவினிங் கூட இல்லையே, அதுக்கு முன்னாடியே வெளியாக்கிட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் ஏதோ ஒரு ஹார்ஷாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த கான்செப்ட். அதாவது மக்களை பார்க்க வைக்கணும், புதுசாக ஏதாவது ஒரு ஒரு கான்செப்ட் வர வைக்கணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு நம்ம பாராட்டுகளை சொல்லலாம். பட் இந்த பாராட்டை இன்னும் 2 நாள் கழிச்சு தள்ளி வச்சிருந்தாங்கன்னா முழுமையாக எல்லாருமே பாராட்டியிருப்பாங்க. ஓகே, டிஃப்ரெண்ட்டாக ஏதோ யோசிச்சிருக்காங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பே கொடுக்கல. போன சீசன்ல கூட இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் ஃபர்ஸ்ட் வீக்கில் இருந்துச்சு. பட் இது ஃபர்ஸ்ட் டே வச்சது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. ஐ திங்க் பப்ளிக்கும் பார்க்குற ஆடியன்ஸுக்கும் அது ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார். ஏன்னா இந்த ஒரு விஷயம் நிறைய பேர் உள்ள நாமினேட் பண்ண ரீசன் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, சாச்சனாவோட ஸ்டேட்மெண்ட்டே அவங்களுக்கு எதிராக திரும்பிடுச்சோன்ற மாதிரி தான் இருந்துச்சு பாக்குறப்போ. ஏன்னா அவங்க ஒரு சும்மா விளையாட்டா ஒரு டாஸ்க் உள்ள கண்டஸ்டன்ட்டே வச்சுக்கிறாங்க. அந்த டாஸ்க்ல இந்த பொண்ணு இல்ல நான் வெளியில போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறப்போ அதுவே அவங்களுக்கு எதிராக திரும்புன்றத அவங்க யோசிச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க இல்லையா? இது என்னன்னா போன சீசன்ல நான் பண்ண இந்த வேலையை ஆக்சுவலா எல்லாரும் ஃபர்ஸ்ட் வந்தோடனே இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாரையும் உட்கார வச்சு பண்ண அதே மாதிரி இவங்க பண்ணாங்க. பட் ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களோட இன்ட்ரடக்ஷன் போக அதோட நிறுத்தியிருந்தாங்க, பரவாயில்ல. பட் இந்த 24 மணி நேரத்துக்குள்ளார யார் எவிக் செய்யப்படுவாங்க, நீங்க ஆனா உங்களுக்கு உங்களை எவிக் பண்ணா நீங்க என்ன பண்ணீங்கன்ற மாதிரி ஒரு டாபிக் அதாவது சேனல் கொடுக்கல, இவங்களா ஆரம்பிச்சது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா அதை பண்ணாம இருந்திருந்தா ஒரு ரிஸ்க் இல்லாம இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணு சின்ன பொண்ணு தானே பாருங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களுடைய தாட்ல எப்படி இருந்துச்சுன்னா யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது, யாரும் போயிடக்கூடாது. அப்படி நான் போறோன்ற சூழ்நிலை இருந்துச்சுன்னா நான் போறேன் அப்படின்ற ஒரு பெருந்தன்மையை தான் காட்டுச்சு அந்த பிள்ளையை தவிர ஆமா பயந்துலாம் சொல்லலை. ஏன்னா நிறைய இடங்கள்ல அந்த அந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா நிறைய விஷயங்கள் பேசுச்சு. நம்ம நேத்திக்கும் ஈவினிங் அப்புறமா பார்க்கும் போதும் சரி, அதுக்கப்புறம் இன்னைக்கும் முழுமையா பார்க்கும் போதும் சரி, நிறைய இடங்கள்ல அந்த பொண்ணு ரொம்ப என்ன சொல்றது ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டண்டா தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால பயந்துலாம் அந்த பொண்ணு அதை சொல்லலைன்றது தெரிஞ்சிச்சு. பட் அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா வச்சுக்கிட்டு நிறைய பேர் அந்த பொண்ணை கொஞ்சம் டார்கெட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நீங்க சொன்ன மாதிரி அந்த டார்கெட் அப்படின்ற வேர்டை உள்ள இருந்த ஒருத்தர் யூஸ் பண்ணாரு. ஆனா அதை யூஸ் பண்ணது மட்டும் இல்லாம ரொம்ப பிரேக் அவுட் ஆகி அழுதுட்டாரு சார். ஆர்னவ் அந்த பொண்ணு வெளியில போனதுக்கு அப்புறம் தனியா உட்கார்ந்து ரொம்ப அழுது அவங்களோட ஃப்ரெண்ட் அன்ஷிதா கிட்ட இது ரொம்ப அன்ஃபேர், எல்லாரும் டார்கெட் பண்ணிட்டீங்கன்ற ஒரு விஷயத்த சொன்னாரு. அவர் சொன்ன விஷயம் ஓரளவுக்கு கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தா கூட இந்த அளவுக்கு ஒரு இமோஷனல் பாண்ட் அவருக்கு கிரியேட் ஆயிருக்குமா, இல்ல அவர் அழுதது ரியலா இருந்ததா அப்படின்னு நிறைய பேர் குவெஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா இது பாக்குற விதம் தான், வேற ஒண்ணுமே இல்ல மங்கை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பொண்ணு சின்ன பொண்ணு. அது கொஞ்சம் அதான் நான் சொன்னேன்ல, நிறைய இடங்கள்ல தெரிஞ்சிச்சு அந்த பொண்ணு. ஆக்சுவலா
இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து ஆக்சுவலா திங்க் சௌந்தர்யா நினைக்கிறேன், அவங்களெல்லாம் வந்து பெருசா வெளியில தெரியவே இல்லை, சவுண்டே இல்லாம இருந்தாங்க. அவங்க பேர்ல சவுண்ட் இருக்கே தவிர ஆனா வெளியில சவுண்ட் இல்லாம இருந்தாங்க. ஆனா வந்து சாஞ்சனா வந்து நிறைய இடங்கள்ல பேசினேன். ஸோ அதனால ஐ திங்க் அந்த பொண்ணு பேசும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மேபி சில பேருக்கு வந்து அந்த அட்டாச்மெண்ட் வரும், சீக்கிரம் கூட வந்திருக்கலாம். அந்த அர்ணவ் என்ன யோசிச்சிருக்கலாம், அந்த சின்ன பொண்ணு அந்த பொண்ணு போய் டார்கெட் பண்ணிட்டீங்களே. ஏன்னா ஒருத்தர் அழுவும் போது இன்னொருத்தர் நம்ம வந்து படம் பார்க்கும்போது கூட வந்து ஒரு ஒரு சோகமான சீன் வந்து பார்க்கும்போது சில சமயங்களில் நம்ம பார்க்கும்போது நம்மளே அழுவோம். அந்த மாதிரி மேபி அவர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கலாம். இதுல ஏன் நான் வந்து ஃபேக்கா இல்லை அப்படிங்கிறது வந்து நான் சொல்ல விரும்புறேன்னா, அவர் வந்து எல்லாரும் முன்னாடியும் அழல. எல்லாரும் முன்னாடியே நான் அழுகுறேன் நான் ரொம்ப அப்படி இலகின மனசு அப்படின்னு காட்டிக்கல. அவர் போய் தனியா அவரோட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் அழுதுட்டு இருந்தாரு. அப்ப அன்ஷிதா போய் கேட்கும்போது அவர் இல்லடா வந்து ரொம்ப ஒரே ஆளை வந்து டார்கெட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன், அதுதான் வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்றது வந்து ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது வந்து கொஞ்சம் உண்மையா தான் இருந்துச்சு. அவர் வந்து பொய்யா செய்யலன்னு தெரியுது எனக்கு. ஈவன் தோ லைக் வீட்டுல உள்ள கண்டஸ்டன்ஸ் பார்க்கல, 60 கேமரா பாக்குதுன்னா கூட அந்த டிராமாவா அவர் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். ஐ ஹோப் சோ. ஓகே, சோ எஸ், சாச்சனா வெளியில போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் மறுபடியும் உள்ள நடந்துச்சு. இந்த அவங்க போயிட்டு அதே ஒரு சூட்டோட சூட்டா இந்த ஃபர்ஸ்ட் வீக் நாமினேஷன்லாம் வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. அதுவும் உடனே நடந்துருச்சு. இல்ல அது வரும் தான், எப்படி இருந்தாலும் கான்செப்ட் வைஸ் அவங்க வந்து புதுசா ஏதாவது கொண்டு வரணுன்றதுக்காக இந்த 24/7 வச்சா 24 ஹவர்ஸ்ல ஒரு எவிக்ஷன் வச்சாலும், பட் ரெகுலர் நாமினேஷன்ன்றதும் வரும் தான். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா சில சீசன்ல வந்து இப்போ போன சீசன் வந்து செல்லத்துறை சார் வந்து சொந்தமா வெளியானாரு. அந்த மாதிரி நிறைய பேர் வெளியாகி இருந்தாலும் அந்த வாரத்துல உண்டான அந்த எவிக்ஷன் வந்து ப்ராசஸ் வச்சுதான் தீர்வாங்க. ஸோ அதுல எந்த மாற்றமும் வைக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு அடிஷனல் கண்டஸ்டன்ட் போறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு இன்னொரு ஒரு சான்ஸ் இருக்கு பாருங்க. இப்போ திருப்பியும் திடீர்னு ஒரு 3-4 வாரத்துக்குள்ளாரே யாராவது ஒருத்தர் உள்ள கொண்டு வரலாம். நம்ம சர்ப்ரைஸ் தான் இருப்போம். அடுத்த 2 வாரத்துக்குள்ளார கூட வரலாம் யாராவது உள்ள. எஸ். சோ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ சாச்சனா வெளியில போயிட்டாங்க. ஒருவேளை அவங்களையே வைல்ட் கார்டு என்ட்ரியா இல்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த சர்ப்ரைஸ் கண்டஸ்டன்ட்டா உள்ள இறக்க சான்ஸ் இருக்கா? தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா நான் எப்பவுமே சொல்றது என்னன்னா, பிக் பாஸ் டீம் வந்து இதுதான் அப்படின்னு ரொம்ப ஸ்டர்னா இருக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் லிக்விட் மாதிரி தான். அவங்க மாத்தி மாத்தி நிறைய விஷயங்கள் செய்வாங்க பிக் பாஸ்ல. ஸோ அந்த டீம் வந்து நிறைய பிளான் பண்ணும். ஸோ இப்போ வந்து நம்ம தான் யோசிச்சுட்டு இருக்கோம், அந்த பொண்ணு எவிக்ட் ஆகி வெளியே வந்துருச்சுன்னு. மேபி ஒரு நாள் 2 நாள் இங்கேயே அங்கேயே பக்கத்தில் வச்சு கூட திருப்பி கொண்டாந்து விடலாம். ஸோ சொல்ல முடியாது. பட் போன சீசன்ல வந்து சீக்ரெட் ரூம் வைக்கல. பட் இந்த சீசன்ல சீக்ரெட் ரூம் இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கலாம். ஏன்னா மேபி போன சீசன்ல வைக்கலையே, இந்த சீசன்ல வைக்கலான்னு கூட ஏதாவது பிளான் பண்ணலாம். ஸோ இருக்கும், நிறைய பிளான்ஸ் இருக்கும். எஸ். சோ சாச்சனாவோட எலிமினேஷனுக்கு மெயின் ரீசனா இருந்தது என்ன அப்படின்னா, அதுக்கு முந்தின நாள், அதாவது த வெரி ஃபர்ஸ்ட் டேவே கண்டஸ்டன்ட்லாம் பிளான் பண்ணி சும்மா ஒரு டாஸ்க் பண்ணலாமே அவங்களா டிசைட் பண்ணி பண்ண ஒரு டாஸ்க் தான். ஒருவேளை இந்த 24 மணி நேரத்துல நீங்க வெளியில போக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா என்ன ரீசன் சொல்லுவீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வச்சு ஒரு டாஸ்க் வச்சாங்க. அதுல சாச்சனாவோட பதில் மட்டும் இல்லாம நிறைய பேரோட பதில் வந்துட்டு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுல ஒண்ணு வந்துட்டு தர்ஷா குப்தா அவங்களோட ஆன்சரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு வந்துட்டு 1 மந்த்துக்கு நான் ட்ரெஸ் கொண்டு வந்துட்டேன், சோ நான் உள்ள இருக்கணும்னு சொன்னாங்க. அதாவது அவங்க விஷயத்துல அவங்க கரெக்டா இருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பாக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து ஃபுட்டு முக்கியம்னு ஜாக்லின் சொன்னாங்க. சாப்பாடு ரொம்ப முக்கியம்னு. ஸோ இந்த நிறைய பேருக்கு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயத்தோட தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலா வந்து இன்ட்ரோலயே பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி சொல்லுவாரு, என்னப்பா யாருமே ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னு சொல்றீங்க, அப்ப பேசாம நான் சாமியார் படம் அதை ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு கேட்டாரு. அந்த மாதிரி யாருக்கும் ஸ்ட்ராட்டஜி இல்லைலாம் கிடையாது. யாருக்குமே ஸ்ட்ராட்டஜி இல்லை அப்படின்லாம் கிடையாது. எல்லாருக்குமே ஸ்ட்ராட்டஜி இருக்குதான். நான் எப்படி யோசிக்கிறேன்னா, நம்ம சைலண்டா இருக்க போறோம், நானா தான் இருக்க போறேன், நான் வந்து அப்படின்னு சொல்றதே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா நீங்களா இருக்க போறீங்கன்னு முடிவு பண்ணி தானே வரீங்க. அது வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி தான் நீங்க உள்ள வரீங்க ஒரு ரியாலிட்டி ஷோக்குள்ள. ஸோ எல்லாருமே ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி தான் வரதுனால எல்லாருக்கும் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. பட் என்னன்னா எல்லாரும் ஒரு விதமா யோசிக்கிறாங்க. அதை நான் சொல்றது வந்து ஸ்ட்ராட்டஜி இல்லையோ அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய பேர் திங்க் பண்ணி சில விஷயங்களை சொல்றாங்க. ஸோ அதுலதான் இந்த டாஸ்கை பத்தி பேசும்போது இப்போ ஆக்சுவலா சத்யா வந்து சொன்னாரு, எனக்கு வெளியில வந்து ரெகுலர் இன்கம் இருக்கு, நான் ரெகுலர் இன்கம் விட்டுட்டு தான் நான் வந்து இந்த வீட்டுக்குள்ளாரே வரேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ நான் இப்போ திருப்பி நான் 24 மணி நேரத்துக்குள்ள போயிட்டேன்னா
நான் வந்து மனைவிக்கோ என் பிள்ளைக்கோ நான் என்ன சொல்றதுன்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ரெகுலர் இன்கம் விட்டுட்டு இங்க உள்ள வரும்போது அவங்களுக்கு வந்து ரெகுலர் இன்கம் விட கம்மியா இருக்கலாம். ஸோ அதை விட்டுட்டு வராங்கன்னா அதுக்கு ஒரு இந்த பிளாட்ஃபார்ம்ல ஏதோ ஒரு எக்ஸ்போஷர் வரும், இதுல இருந்து ஏதாவது நமக்கு ஒரு வாய்ப்பு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் வராங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த 24 hour எவிக்ஷன் வந்து கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும். உண்மையிலேயே பாக்குற நமக்கே வந்து ஏன்பா இவ்வளவு சீக்கிரம் பண்ணிட்டீங்க அப்படின்னு தோணும் போது உள்ள இருக்கிற எல்லாருக்குமே அந்த தாட் இருக்கும் தான். அண்ட் அந்த ஒரு எவிக்ஷன் ப்ராசஸ் 24 hours எவிக்ஷன் ப்ராசஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் அவசரமா முடிவு பண்ணிட்டாங்களோன்றதும் ஒரு தாட் இருந்துச்சு. கண்டிப்பா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சஞ்சனா வந்து நிறைய பேர் ஓட் பண்ணாங்க. நீங்க நிறைய பேர் வந்து இந்த பொண்ணு வந்து ஸ்ட்ராங் கண்டஸ்டன் தான், ஆனா வந்து பட் அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு கட்டம் அந்த பொண்ணு போய் அழுகுற மாதிரி ஆயிடுச்சு, போய் நின்று அது வந்து சொல்றதுக்கு கூட அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு தள்ளிட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி பேசுனதால அந்த பொண்ணை டார்கெட் பண்ணி நம்ம தூக்கிடலாம் அப்படின்ற ஒரு அது வந்து நாமினேஷனுக்கு வந்து போகும்போது அந்த உள்ள போற வரைக்கும் இப்ப நான் கூட உள்ள போற வரைக்கும் இன்னைக்கு யாரும் நாமினேட் பண்ணணும்னே தெரியாது. என்னன்னா ரொம்ப டென்ஷனா இருக்கும். இவங்கள பண்ணிட்டா என்ன ஆகும், இவங்கள சொல்லிட்டா என்ன ஆகும்னு நிறைய ஓடும் மைண்ட்ல. அங்க போய் நம்ம பிக் பாஸ் வந்து சரி ஓகே சரியான காரணத்தை சொல்லி 2 பேரும் நாமினேட் பண்ணுங்கன்னு அப்படி சொல்லும் போது நமக்கு டென்ஷனா இருக்கும். ஐயோ யாரை சொல்றதே தெரியாது, நம்ம சொல்லி கொஞ்சம் யோசிச்சு இந்த பேர்லாம் கூட மறந்து போயிடும். ஸோ இதுல வந்து ஈஸியான பேரை அந்த பிள்ளைய வந்து டார்கெட் பண்ணி செஞ்சுட்டாங்களோ அப்படின்றத என்னோட தாட். நீங்க சொன்ன மாதிரி இப்போ நாமினேஷன் டைம்ல ரொம்ப படபடப்பா இருக்கும். பட் ஸ்டில் ஓபன் நாமினேஷன்னா இன்னும் கூட யார சொல்றது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். நம்ம எதிரில இருக்கவங்க வந்துட்டு ஸ்ட்ராங்கா கன்வே பண்ற மாதிரி தெரிஞ்சா அந்த ஒரு பெரிய அப்படியே புடிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த வாட்டி நடந்திருக்கோம் அப்படின்னு தோணுது. ஏன்னா ரவீந்தர் அவரே சொன்னாரு சாச்சனா வெளில போனதுக்கு அப்புறம் சாச்சனா பேரை சொல்றதுக்கு முன்னாடி வரலும் என் பேர் அதிகமா வந்துச்சு. ஆனா நான் வந்து ஸ்ட்ராங்கா ஒரு 3 பாயிண்ட் சொன்னதுக்கு அப்புறம் சாச்சனாவை எல்லாரும் நாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் இருந்தது. அது மைண்ட் அப்படிதான் இருக்குமா? இல்ல இப்ப அவர் சொன்ன பாயிண்ட்ல எனக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து என்ன தப்பான்றதை விட எனக்கு மாற்று கருத்து இருந்துச்சு அப்படின்னா, அவர் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங், இதனால ஒன்றும் பாதிப்பு இருக்காதுன்றதுக்காக பேர் சொன்னேன்னா, அப்ப பாதிப்பு இருக்காதுன்னா எதுக்கு நீங்க வந்து அவங்க பேரை சொல்லணும்? உங்களை பாதிக்கவே போறது இல்லை அப்படின்னும் போது அவங்க பேரே எடுத்திருக்க தேவையில்லையா? அந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நீங்க மைண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா அந்த பேர் சொல்லியிருக்க தேவையில்லை. இந்த பாயிண்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு தான் அதிகமான வாக்குகள் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து நான் சொன்னா கூட அது வந்து பாதிக்காது அப்படின்னு ஒரு தாட் வந்து மைண்ட்லயே வந்திருக்க வேணாம், சொல்லிருக்கவே தேவையில்லை ஆக்சுவலா. ஸோ அதை வந்து உங்ககிட்ட சொல்லணும், அந்த மாற்று கருத்தை பத்தி நான் சொல்லணும். அண்ட் எஸ் அதாவது நார்மலா கன்ஃபெஷன் ரூம்ல போய் பிக் பாஸ் கிட்ட பேசி நாமினேஷன் பண்ணும் போதே ஒரு ரொம்ப பதட்டம் இருக்கும். பட் ஓப்பன் நாமினேஷன்றது வந்து இன்னும் அது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். ஏன்னா யாருன்னு நமக்கு வெளியில தெரியாது. வந்து நாமினேஷன் வந்து கன்ஃபெஷன் ரூம்ல இருக்கும்போது யார் பத்தி நாமினேட் பண்ணாங்கன்றது தெரியாது. ஆனா இங்க நேரடியா சொல்லும் போது உங்களுக்கு நேரடியா வந்து ஒரு எனிமிட்டி உருவாகும். நீங்க பாத்தீங்கன்னா விஜய் விஷால் பேசும்போது ஜாக்லின் உடனே வந்து நான் அப்படி சொன்னேனா அப்படின்னு இருங்க நான் பேசுறேன், நான் சொல்றேன், நான் என்னோட பாயிண்ட் தான் நான் சொல்றேன் அப்படின்னு இமீடியட்டா வந்து அந்த இமீடியட்டா நம்ம பேசுற ஒரு இது வந்துடும். ஸோ அந்த பிரச்சனை வந்து இந்த ஓப்பன் நாமினேஷன்ல ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும். ஓகே எஸ் சார். அண்ட் ஓப்பன் நாமினேஷன்ல நீங்க சொன்ன மாதிரி 2 பேர் வந்து அஃபெண்ட் ஆனாங்க. ஒன்னு விஜய் விஷால் சொல்லும்போது ஜாக்லின், இன்னொன்னு அருண் அவரோட நாமினேஷனை வைக்கும் போது பிக் பாஸே 2 தடவை கேட்டாரு, கிளியரா சொல்லுங்க உங்க ரீசன் இது இல்ல அப்படின்ற மாதிரி. ஆமா, அது கன்ஃபியூஷன் தான். என்ன கன்ஃபியூஸ் ஆகும்னா யார சொல்றதுன்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். அதே சமயத்துல வந்து நல்லா நோட் பண்ணீங்கன்னா இதுல வந்து அதிகமான வாக்குகள் வாங்கின இந்த நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இவர் என்ன ரஞ்சித், ரவி இவங்களெல்லாம் வந்து அவங்கள எல்லாருமே வந்து அவங்க வந்து மைண்டுக்குள்ள வந்து இவங்க வீக்கா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்துருச்சு. ரவீந்திரன் வந்து அவரும் ரிவ்யூவரா இருந்ததுனால அவர் பேசுற விதம் வந்து எல்லாரையுமே டக்குன்னு அப்படி கொஞ்சம் மாத்தி பேசி ஈஸி தான் அவர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா இதுல நல்லா அந்த மாதிரி பண்ணாரு. ஸ்டார்டிங்ல அந்த மாதிரி கொஞ்சம் அவர் பேசி இந்த ஆண்கள் பெண்கள் பேசும்போது அவர் பேசி அந்த டாஸ்க் வேற மாதிரி பண்ணாரு. ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்றாரு.
ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்றாருன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா 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 இருக்கு, ஓகே. கண்டிப்பா இருக்கு. அது நல்லா தெரியுது, ரொம்ப ஈஸியா தெரியுது. ஏன்னா அவர் நல்லா பேசக்கூடிய ஆளு. இப்போ விஜய் சேதுபதி சொல்லும் போது, சார் நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க சார் அப்படின்னு சொல்லும் போது, உண்மையிலேயே நல்லா பேசக்கூடிய ஆளு. அவர் வந்து எத்தனை பேரை ரிவ்யூ பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவங்களுடைய கேம் பிளே எல்லாம் பார்த்துருக்கிறாருல. ஸோ அவர் கண்டிப்பா வந்து உள்ள வந்து ஸ்மார்ட்டா திங்க் பண்றாரு. பட் அவர் வந்து அவரோட ஹெல்த் காரணம்னு சொல்லி அதை வந்து வீக்கா வந்து அவரை டார்கெட்ல வீக்குன்னு சொல்லி அவருக்கு நாமினேட் பண்ணாங்க. அதே மாதிரி ரஞ்சித் வந்து அவர் வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் இவர் வந்து உண்மையிலேயே இப்படிதானா இல்ல வந்து இவர் இந்த ப்ரோக்ராம்காக இப்படி பண்றாரா அப்படிங்கிற தாட் வந்துருச்சு உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே அது மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி ஜாக்லினுக்கும் வந்து ஏன் ஓட்ஸ் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அவங்க வந்து எல்லாத்துக்குமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சில விஷயங்கள் எதிர்க்கலாம், சில விஷயங்கள் வந்து நம்ம பொறுமையா நம்ம வந்து வெயிட் பண்ணி பொறுமையா பார்த்து அதுக்கு ஒரு முடிவு பண்ணலாம், பேசலாம். பட் அவங்க எடுத்தோடனே வந்து அதெல்லாம் முடியாது, நீ என்ன எப்படி பேசிட்ட, ஒரே ஒரு ஆள் நாமினேட் பண்ணியிருந்தா பரவாயில்ல, எல்லாரையும் நாமினேட் பண்றதுலாம் சரியில்லை. ஸோ அவங்களுடைய சஜஷன்ஸ் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையா வைக்கணும். அவங்க ரொம்ப வேகமா வைக்கிறதுனால அவங்களும் டார்கெட் செய்யப்பட்டாங்க. அவங்களுக்கும் வந்து நாமினேஷன்ல வந்து எல்லாரும் ஓகே இவங்க வந்து சரியில்லை, இவங்களை தூக்குவோன்னு. ஆக்சுவலா அருண் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்ல தான் இருக்காரு. ஆக்சுவலா இந்த சாப்பாடு பிரச்சனை வந்துச்சு லைவ்ல பார்க்கும்போது, சாப்பாடு பிரச்சனை வரும்போதும் கொஞ்சம் அவர் பேசினாரு. பட் கொஞ்சம் மேலோட்டமா தான் பேசினாரு. ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுனது வந்து முத்துக்குமரன் ஸ்ட்ராங்கா பேசினாரு அண்ட் தீபக் கொஞ்சம் பேசினாப்புல. பட் ஸ்ட்ராங்கா இருந்தது வந்து அந்த முத்துக்குமரன். பட் அவங்களுக்கு இப்ப சக போட்டியாளர்களுக்கு வந்து ஒண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்கள தூக்க பார்ப்பாங்க, இல்லைன்னா வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறவங்களை தூக்க பார்ப்பாங்க. இப்ப இதுல வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 50-50 இருக்கு. ஜாக்லின், அப்புறம் வந்து முத்துக்குமரன், அப்புறம் வந்து ஆமா இவங்க 2 பேர் வந்து பேசுவாங்க, அதனால பயப்படுறாங்க. இவங்களால நமக்கு வந்து பாதிப்பு ஜாஸ்தி வரும்னால அவங்களுக்கு 2 பேருக்கு ஜாஸ்தி ஓட்டு வந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து ட்ரபிள் மேக்கர்னு சொல்ல முடியாது. பட் இவங்க வந்து ஒரு வாக்குவாதத்துக்குள்ளார வரக்கூடிய கேரக்டர்ஸா இருக்காங்க 2 பேருமே. அவங்களுக்குள்ளாரே ஒரு வாக்குவாதம் வரும்போது 2 பேருமே ஒத்துக்கல. நீங்க முத்துக்குமரன் சொன்னதை வந்து ஜாக்லின் ஒத்துக்கல, ஜாக்லின் சொன்னதை முத்துக்குமரன் ஒத்துக்கல, 2 பேரும் ஒத்துக்கல. ஆமா. சோ அதனால அவங்க 2 பேரும் நாமினேட் செய்யப்படுறாங்க. மத்த 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரவியா இருக்கட்டும், ரஞ்சிதா இருக்கட்டும், சௌந்தர்யாவா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிதான் அவங்களை நாமினேட் செஞ்சிருக்காங்க. சோ இந்த நாமினேஷன் ப்ராசஸ் வந்து எப்பவுமே வீக், ஐதர் வெரி வீக் ஆர் வெரி ஸ்ட்ராங், இவங்கள தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஓகே. இவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்காங்கன்றது தெரியுது. ஆனா சில பேர் வீட்டுக்குள்ள இருக்காங்களானே பார்க்கும்போதுதான் நமக்கு தெரியுது இல்லையா? அந்த மாதிரி பிரசன்ஸ் எல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சௌந்தர்யா சைலண்டா இருக்காங்க. அவங்க வந்து ஒன்றும் பெருசா வரல. ஆக்சுவலா பவித்ரா ஓரளவுக்கு பேசினாங்க. அந்த 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 ஒரு யூனிட்டி பத்தி பேசினாங்க. பெண்களுக்கு வந்து ஆண்கள் எல்லாம் பாத்தீங்களா ரொம்ப யுனைட்டடா இருக்கிறாங்க. ஆனா வந்து நம்ம வந்து பெண்கள்லாம் பாருங்க, நம்ம எப்பவுமே பெண்களால் வந்து சண்டை தான் போட்டுப்போம். நம்மளுக்குள்ளார ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை வரும். ஸோ நமக்குள்ள ஒரு யூனிட்டியே இல்லை அப்படின்னு தர்ஷிகாவும் பவித்ராவும் பேசிக்கிட்டாங்க. அவங்களே வந்து அவங்கள டிகிரேட் பண்ணிக்கிட்ட மாதிரி, இல்ல அவங்களுக்கு அந்த குவாலிட்டி இல்லைன்ற மாதிரி பேசிக்கிட்டாங்களோன்னு தோணுச்சு. ஆமா, இல்ல அது வந்து அது வந்து என்னன்னா, பட் யூசுவலாவே ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா கூட காய்ஸ் வந்து சீக்கிரமா ஜெல் ஆயிடுவாங்க. அந்த அந்த இப்படி கலாட்டா மச்சான் அப்படின்னு போயிடுவாங்க. பட் பெண்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சின்னதா ஒரு 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 என்ன சொல்றது, ஆமா ஒரு தயக்கம் இருக்கும். சோ இவங்களோட பழகலாமா, நம்மள வந்து ஏதாவது நினைச்சிருவாங்களா, இல்ல அந்த மாதிரி சில தாட்ஸ் எல்லாம் வரும். வைஃப் சொல்லுவா, அதாவது ஆண்களோட மூளை வந்து ஒரு பாக்ஸ் தான், ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்கும். பெண்கள் வந்து பல பாக்ஸ், பல கேபிள் இருக்கும். அந்த அனாலிட்டிக்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பல விஷயத்த ஒரே பாக்ஸ்ல போட்டு வச்சுப்போம். பட் அவங்களுக்கு வந்து அப்படி கிடையாது. பெண்களோட மூளை எப்படி வேலை செய்யணும், எல்லாத்துக்குமே ஒரு பாக்ஸ் இருக்கும். ஆனா நிறைய கேபிள் போகும் பிரெயின்குள்ள. இது அப்படி இப்படின்னு கனெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ நிறைய திங்கிங் ப்ராசஸ் ஓடும் பெண்களுக்குள்ள. ஸோ அதனாலதான் இந்த யூனிட்டி, அந்த அவங்க யுனைட்டடா இல்லைங்கிறது வந்து அவங்க ஏன் சொன்னாங்கன்னா, அவங்களுக்குள்ள நிறைய டிஃபரன்சஸ் இருந்துச்சு. ஆரம்பத்துல உள்ள வந்து அந்த பெட்ரூம் பிரிச்சதுல பிரச்சனை ஆரம்பிச்சதுல அதை ஆரம்பிச்சு நைட் எல்லாம் ஓடிச்சு. அடுத்த நாள் வரைக்கும் அது பேச்சு போயிட்டே தான் இருக்கு. ஸோ அது ஒரு முடிவுக்கே வரல. வேற நீங்க சாப்பாடு பிரச்சனை வரும்போது
இமீடியட்டா ஒரு ஃபியூ ஐ திங்க் ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல வந்து முத்துக்குமரன் எல்லாம் பேசினாலும், ரஞ்சித் வந்து பேசினாரு, இவரு ரவி வந்து பேசினாரு, சொன்னாங்க நம்ம வந்து எதுவும் செய்யலைன்னா கூட பரவாயில்ல, அவங்களே வந்து சாப்பிட்டு போயிட்டோம். ஓகே சார், ஓகே சார். அப்போ அவங்களே வந்து சாப்பிட்றது இருந்தா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம கொடுத்தாதான் நமக்கு ப்ராப்ளம் வரும், நமக்கு பனிஷ்மெண்ட். உடனே அதை சால்வ் பண்ணிட்டாங்க இமீடியட்டா. அதுதான் விஷயம். அந்த அந்த டிஃபரன்ஸ் தான். அதே மாதிரி நிறைய பேர் தெரியலன்னு நம்ம சொல்லும்போது, ஈவன் ஆர்னவ் கூட கொஞ்சம் தெரியல. அவரும் கொஞ்சம் கொஞ்சம் ஒதுங்கிதான் இருக்கிற மாதிரி இருக்கு, சைலண்டா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ மேபி அது ஒரு கேம் பிளேயா இருக்கலாம், தெரியல. ஒரு ஃபர்ஸ்ட் 1 வீக் எல்லாரையும் அப்சர்வ் பண்ணிட்டு நம்ம அப்புறமா டார்கெட் பண்ணலாம்னு இருக்கலாம். சத்யாவும் கொஞ்சம் சத்யா வந்து இருக்கிறாரு, அப்படி அங்கங்க சுத்திட்டு இருக்காரு, அப்பப்போ அப்படியே ஆர்ம்ஸ் எல்லாம் காட்டிட்டு அப்படியே அங்கங்க சுத்திட்டு இருக்காரு. பட் அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மற்றபடி கொஞ்சம் பேர் ஓகே, சில பேர் வந்து வாய்ஸ் அவுட் பண்றாங்க, கொஞ்சம் இதா இருக்காங்க. சில பேர் வந்து கொஞ்சம் லவுடாவும் இருக்காங்க. கொஞ்சம் நம்ம தெரியணுங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனா என்னன்னு தெரியல, கொஞ்சம் சத்தமா இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் 2 days நம்ம வந்து பெருசா அனலைஸ் பண்ண முடியாது ஒருத்தரோட கேரக்டரை. ஆமா, நாங்க உள்ள இருக்கும் போதே ஒரு வாரம் ஃபுல்லா இருந்துட்டே எங்களால அனலைஸ் பண்ண முடியல. 4 வாரம் நான் உள்ள இருந்ததுக்கே நிறைய கேரக்டர் புரிஞ்சிக்கவே முடியல. ஸோ அதனால இது கேரக்டர்ஸ்லாம் வந்து போக போக மாறிக்கிட்டே இருக்கும். ஓவர் நைட்ல மாறும் சில கேரக்டர்ஸ்லாம். நம்ம இன்னைக்கு பேசுற கேரக்டர் நாளைக்கு எந்திரிக்கும் போது வேற மாதிரி பேசுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். ஸோ அந்த வீடு அந்த மாதிரி செய்யுங்க, பிக் பாஸ் வீடு அந்த மாதிரிலாம் செய்யும் நிறைய. ரொம்ப நாள் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு மாதிரி வெள்ள ஃபேக்கா இருக்க முடியாது இல்லையா அந்த வீட்ல? ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்ணுன்னா, நீங்க உங்களை வந்து லோன்லியா ஆக்கும். அதே சமயத்துல உங்களுடைய ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணும். யாரை ட்ரஸ்ட் பண்றதுன்றதை பிரேக் பண்ணும். இது ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்லை, இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்லை, இது ஓகேயா அப்படிங்கிறதெல்லாம் கொஸ்டின் பண்ண வைக்கும். இது போக போக நிறைய வரும். ஆக்சுவலா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும்ல. ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்றதுக்கு நிறைய அவென்யூஸ் வந்து சேனல் எடுக்கிறாங்களோ டீம் எடுக்கிறாங்களோ இல்லையோ இவங்களே கொடுப்பாங்க. இவங்க உள்ள ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கேம் வந்து நான் ஃப்ராங்கா சொல்லணும்னா ஒரு செஸ் மாதிரி தான். ஓகேங்களா? அந்த பக்கம் ஒரு வெள்ளை வந்து விளையாடுறாங்க, வந்து ஆடுறாங்கன்னா, இந்த பக்கம் பிளாக் ஆடுறாங்கன்னா, வெள்ளை வந்து பிக் பாஸ் டீம், பிளாக் வந்து எண்டமூல் டீம். 2 பேரும் வந்து உள்ள இருக்கிற பிளேயர்ஸ் வச்சு விளையாடுவாங்க, நல்லா விளையாடுவாங்க. ஆனா பிளேயர்ஸ்க்கு வந்து இவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னே தெரியாது. வெளியில ஒரு 2 பேர் விளையாடுறாங்க பாருங்க, அவங்க ஸ்ட்ராட்டஜி வந்து பிளேயர்ஸ்க்கு தெரியாது. அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டு இருப்பாங்க, அப்படியே காய் நகர்த்த இவங்க போயிட்டே இருப்பாங்க. ஸோ கடைசியில யார் நிக்கிறாங்கன்றது தான் விஷயமே. ஸோ இவங்க வாயாலேயே நிறைய பிரச்சனைகளை வந்து சொல்லும் போது அந்த பிரச்சனைகளை வச்சு இந்த டாஸ்க் டீம் வந்து நல்லா சூப்பரா விளையாடுவாங்க, நல்லா செய்வாங்க உள்ள. சொன்ன மாதிரி யார் யார் என்ன பிரச்சனை கிரியேட் பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் போல. அண்ட் சார், நீங்க சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்றப்போ ரஞ்சித் அவர் இறங்கி பேசி அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறவரும் பேசுறாரு. அண்ட் சொன்ன மாதிரி தான் அவர் வந்துட்டு ஷோக்காக பண்றாரா இல்ல நிஜமாலுமே இப்படிதானான்ற ஷாக்ல நிறைய இடத்துல வருது. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, சாச்சனா எலிமினேஷன்ல மத்த எல்லாருமே ஒரே ரீசன் தான் சொன்னாங்க, அந்த பொண்ணு சொன்ன ஸ்டேட்மெண்ட். ஆனா ரஞ்சித் அவரோட ரீசன் மட்டும்தான் கொஞ்சம் அதுல இருந்து மாறுபட்டு இருந்துச்சோன்னு தோணுச்சு. ஏன்னா ரஞ்சித் என்ன சொன்னாருன்னா, இங்க இருக்க எல்லாருக்குமே அடுத்த வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல, ஆனா இந்த பொண்ணுக்கு சின்ன பொண்ணுதான், இப்பதான் வளர்ந்து வரா, இவளுக்கு கண்டிப்பா அடுத்த வாய்ப்பு இருக்கும், அதனால மட்டும்தான் நான் வந்து நாமினேட் பண்றேன்னு சொல்லிட்டு போனாரு. சோ இதை நீங்க ஃபீல் பண்ணீங்களா? நான் அது பார்த்தோன்னே நினைச்சேன். அவர் ஆக்சுவலா என்னன்னா, தப்பா நினைச்சுக்கலன்னா ஒரு விஷயம் சொல்லலாம். என்னன்னா, அவரு கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் அமுக்கி வாசிக்கிறாரோ அப்படின்னு தோணுது. அதாவது இந்த ப்ரோக்ராம்குள்ள வரும்போது நம்ம கேரக்டர் வந்து தப்பா வெளியில வந்து தெரிஞ்சிருமோ, அப்படி வந்து அது ப்ரொஜெக்ட் ஆயிருமான்ற மாதிரி அவர் பேசும்போதே பாத்தீங்கன்னா, என்ன சொல்றேன்னா வந்துமா அப்படின்னு அவர் ரொம்ப எல்லாரையும் அப்படியே சாஃப்டாவே பேச பாக்குறாரு. பட் அது வந்து ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்காது. ஆக்சுவலா ரொம்ப அந்த மாதிரி இருந்தா ரொம்ப தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா பாத்தீங்கன்னா இப்போ 2வது நாளே அவங்களை நாமினேட் பண்ணிட்டாங்க அவரை. ஏன்னா அந்த மாதிரி இவர் நம்பலாமா வேணாமாங்கிற ஒரு மாதிரி ஒரு தாட் வந்துருச்சு எல்லாருக்கும். ஸோ அதனால வந்து இது உண்மையா பொய்யாங்கிற தாட் வந்துருச்சு அவர் மேல. இவர் உண்மையிலேயே இப்படிதானா, பட் உண்மையிலேயே இப்படி இருந்தாருன்னா ஓகே. ஆனா ஐ திங்க் முத்துக்குமரன் சொன்னார் நினைக்கிறேன், இவரு உண்மையிலேயே இப்படி இருந்தா பரவாயில்ல, ஆனா வெளியில் இதுக்காக பண்றாருன்னா அது அப்பனா வந்து இவர் இங்க செட் ஆக மாட்டாரு, இவர் அமைச்சிடலான்ற மாதிரி முத்துக்குமரன் சொன்னார் நினைக்கிறேன் அந்த நாமினேஷன் ப்ராசஸ். ஸோ
அவரு சாஞ்சனா வந்து அவர் சொல்லும் போது எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்னன்னா அவர் வந்து இந்த பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி அப்படியே தூக்கிட்டு போய் ஓகே இந்த பொண்ணை நான் வந்து நாமினேட் பண்ண போறது இல்ல, வேற யாரோ நாமினேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல போறான்னு நினைச்சா இல்ல அந்த பொண்ணை தான் நான் நாமினேட் பண்ண நான் அப்படிதான் யோசிச்சேன். ஆமா எனக்கு ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் ஆரம்பிச்ச சென்டென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு வாய்ப்பு வெளியே நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்காது, இந்த பொண்ணுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, சின்ன பொண்ணு, சோ அதனால நம்ம வந்து இந்த பொண்ணை விட்டுடலாம், வேற யாராவது நாமினேட் பண்றேன் அப்படின்னு சொல்ல போறான்னு பார்த்தா அவர் வேற டைரக்டா அந்த பொண்ணையும் நாமினேட் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா அந்த ஒரு ஐ திங்க் அந்த ஒரு ஓட்டு வந்து அந்த ஒரு ஓட்டு வந்து ஜாக்லினுக்கு போயிருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டை வந்திருக்கும். ஸோ அப்ப இன்னும் கொஞ்சம் டைட்டா இருந்திருக்கும் யார் அனுப்புறதுன்னு. மறுபடியும் ஒரு இது வந்திருக்கும். சில சமயங்கள்ல வந்து சில பிளேயர்ஸ் வந்து கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் திங்க் பண்ணுவாங்க. போன சீசன்ல இருந்தவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய கணக்கு பண்ணாங்க. இத்தனை பேரை தூக்கலாம், நீ 2 போடு, நான் 3 போடு, இப்படி எல்லாம் பேசி நிறைய பேர் வந்து பயங்கரமா பிளான் எல்லாம் பண்ணாங்க. பட் இப்ப இவங்க ஸ்டார்டிங்லேயே 24 ஹவர்ஸ்னு கொடுத்தனால என்னமோ தெரியல, யோசிக்கல. பட் இதெல்லாம் பார்க்கணும், எத்தனை பேர் ஓட்டு வருது, ஓகே எத்தனை பேருக்கு ஓட்டு வந்திருந்தா நம்மளோட ஓட்டு வந்து ஒருத்தர் மாத்துமா, ஒருத்தர் வந்து கேமே மாத்துமான்லாம் யோசிக்கணும். ஸோ நான் யோசிக்கல ரொம்பலாம், கொஞ்சம் அப்புறம் ஒரு 2 வாரம் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கும் அந்த கிரிமினல் புத்திலாம் வந்துச்சு. ஸோ யோசிக்க வைப்பாங்க, அது அப்புறமா வரும், அதுவும் வரும். ஓகே, நீங்க சொல்ற கால்குலேஷன்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தோணுது, எஸ் அந்த ஒரு ஓட் வந்து மாறி இருந்தா ஒரு டை வந்திருக்கும் அப்படின்ட்டு. சோ உள்ள போனோம்னா பயங்கரமா கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் போலயே, எவ்ரி செகண்ட் எவ்ரி மினிட். நான் உள்ள இருக்கும்போது இதை பத்தி எல்லாம் சிந்திக்கல. உள்ள இருக்கும்போது நாம வந்து ஆக்சுவலா நான் வந்து வின் பண்ணணும்னு யோசிக்கவே இல்லை. நான் போனது என்னன்னா ரெகுலரா ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தோம். நிறைய பேரோட மைண்ட்ல வந்து இது உண்மையிலேயே வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ தானா இல்ல ஸ்கிரிப்டடான 1008 கேள்வி கேட்பாங்க என்கிட்ட. ஸோ அப்போ எனக்கே ஒரு கேள்வி, ஒருவேளை இது ஸ்கிரிப்டா இருக்குமோ அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சா. சரி உள்ள போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு இல்ல இது வந்து முழுக்க வந்து ரியாலிட்டி தான். அதனால தான் சொன்ன ஒரு செஸ் மாதிரி நம்மளை வச்சு ஆடுறாங்கன்னு. ஸோ இந்த நம்ம உள்ள போகும்போதெல்லாம் நமக்கு வந்து உடனேலாம் யோசிக்க முடியாது, போக வரும். சில பேர் உள்ள வரதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு வரவங்க நிறைய பேர் இருந்தாங்க. சில பேர் வந்து இந்த கேமுக்குள்ள வரோம் அப்படின்னும் போதே வந்து பக்காவா பிளான் பண்ணி நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்து அதெல்லாம் செஞ்சு நிறைய பேர் ஹோம்ஒர்க் பண்ணி எல்லாம் வந்திருக்காங்க. போன சீசன்லயே நிறைய பேர் வந்தாங்க. நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து காரணகர்த்தாக்கள்லாம் வந்து ஆக்சுவலா இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பார்த்து பண்ணிட்டு பிளான் பண்ணிட்டு தான் உள்ள வந்தாங்க. ஸோ நிறைய எல்லாருமே அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. சில பேர் வந்து உண்மையிலேயே வந்து அந்த கோ வித் தி ஃப்ளோ அப்படி அந்த கான்செப்ட்ல வந்துட்டு உள்ள வந்து எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்சர்வ் பண்ணலாம். பட் ரொம்ப லேட்டா அப்சர்வ் பண்ணீங்கன்னா மாட்டிப்பீங்க, அது மட்டும் எனக்கு தெரியும். நம்ம வந்து எவ்வளவு டிலே பண்றோமோ ஒரு கேரக்டரை பத்தி அனலைஸ் பண்றதுக்கு, அந்த கேரக்டர் புரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த டிலே பண்ண நீங்க வந்து பின்னாடி போயிட்டே இருப்பீங்க. ஓகே, டேஞ்சர் ஜோன் போய்டுவாங்க கண்டிப்பா. ஓகே, சோ எஸ் இன்னைக்கு வீட்ல வந்துட்டு ஒரு முக்கியமான டாஸ்க் பிக் பாஸ் கொடுத்தாரு. என்ன அப்படின்னா பாய்ஸ் ஏரியா கேர்ள்ஸ் ஏரியான்னு 2 பிரிச்சுட்டாங்க. போன உடனே பாய்ஸ் ஏரியாக்குள்ள கேர்ள்ஸ் வரணும்னா என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, கேர்ள்ஸ் ஏரியாக்குள்ள பாய்ஸ் வரணும்னா என்னென்ன ரூல் இருக்குன்ட்டு பாய்ஸும் கேர்ள்ஸும் டிஸ்கஸ் பண்ணி கன்வென்ஷன் ரூம்ல சொல்லணும். அதுல எனக்கு வந்துட்டு இந்த பாய்ஸ் ஏரியாவுக்குள்ள கேர்ள்ஸ் ஒருவேளை வந்தா என்னென்ன பண்ணணும் அப்படின்ற அந்த ரூல்ஸ் வந்துட்டு ரொம்ப இது என்ன அன்ஃபேரா இருக்குன்ற மாதிரி தோணுச்சு. முத்துக்குமரன் தான் எல்லாரையும் ரெப்ரசென்ட் பண்ணி அந்த ரூல கன்ஃபெஷன் ரூம்ல சொன்னாரு. அது எல்லாமே அன்ஃபேரா இருந்த மாதிரியே எனக்கு ஒரு பாயிண்ட் இருந்தது. இல்ல நான் எப்படின்னா அது அன்ஃபேருங்கிறத விட ஒரு மனிதாபிமானம் இல்லாம யோசிச்சுட்டாங்களோ அப்படின்ற ஒரு தாட் இருக்கு எனக்கு. ஏன்னா ஏன் பெண்கள்னா வந்து வீட்டு வேலை தான் செய்யணுமா அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. ஏன் அந்த இப்ப இருக்கிற சமுதாய சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் சமமா தான் இருக்காங்க எல்லாருமே. நான் ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு கூட நான் வீட்டுல பேசும்போது சொன்னேன், ஒரு காலத்துல வந்து பெண்கள் வந்து வீட்டுல வந்து வேலை செஞ்சுப்பாங்க, பிள்ளைய பார்த்துப்பாங்க, ஆண்கள் வெளியே போய் வேலை பார்த்துட்டு போய் வந்து சம்பாரிச்சு கொடுப்பாங்க, அப்படிதான் இருந்துச்சு. இப்ப அப்படி இல்லையம்மா. இப்ப வந்து பெண்களும் ஆண்களும் சமமா வேலை செய்யறாங்க. அண்ட் இன்னும் பார்க்க போனா இன்னும் சில காலகட்டம் மாறும் போது பெண்கள் வந்து அதிகமா வேலை செய்யக்கூடிய நிலைமை கூட வரலாம். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய நாடுகளை வந்து பிரதமரும் சரி இல்ல அதிபர்கள் பாத்தீங்கன்னா பெண்களா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன் நம்ம இருக்கோம். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது ஏன் வந்து
வீட்டை சுத்தம் பண்றதும் அடுப்புல வேலை எதுவும் பாத்திரம் கழுவுறது வந்து பெண்கள் தான் செய்யணுன்ற ஏன் தாட்ல வந்து அந்த மாதிரி பேசினாங்கன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ சிந்தனை, அவ்வளோ தமிழ் பத்தி பேசக்கூடிய முத்துக்குமரன் வந்து ஏன் வந்து அதை பத்தி அந்த மாதிரி ஏன் ஒரு சிந்தனையோட பேசினாரு. எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம் அப்படின்னு சொன்ன ஆளு ஒரு ஒரு அம்மா வந்து ஒரு பெண் தானே. நீங்க வந்து அவங்க அம்மா வந்து பாத்துக்கணுன்றதுக்கு தான் அவங்க தான் முக்கியம், அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன், அவங்க தான் என்ன எல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்றீங்க. ஸோ அந்த ஒரு பெண்ணை வந்து ஏன் அந்த மாதிரி ஒரு மனிதாபிமானம் இல்லாம ஒரு ஒரு ரூல்ஸ் செட் பண்ணீங்கன்றதா எனக்கு விஷயம். பெண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா ரூல்ஸ் போட்டாங்க. அதை நான் வந்து சொல்லணும்னா அதெல்லாம் ரூல்ஸே இல்லம்மா, என்னம்மா ரூல்ஸ். ஆமா, அவங்க வந்து உள்ள வரணும்னா எங்ககிட்ட கேட்டுக்கணும், வெளியே போகணும்னா எங்ககிட்ட கேட்டுக்கணும்னா இதெல்லாம் ரூல்ஸே இல்லையே. ஓரளவுக்கு ஏதாவது ஒரு இப்போ ஆண்கள் வந்து என்ன பண்ணியிருந்துருக்கலாம்னா இங்க வரணும்னா யாராவது ஒருத்தர் 2 பேர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அது வேற. மொத்த இடத்தையும் சுத்தம் பண்ணணும், பெண்கள் மட்டும்தான் சுத்தம் பண்ணணும். எல்லா டின்னர் செய்யணும், லஞ்ச் செய்யணும்னா எல்லா பெண்களும் வந்து பாத்திரம் கழுவணும், பெண்கள் வந்து பாத்திரம் கழுவணும். அப்ப அதை எப்படி பண்ணிருக்கலாம்னா எங்கால ஒருத்தர் கொஞ்சம் கழுவாங்க, நீங்களும் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படி ஒரு ஃபேர் டீல் கொடுத்திருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல அந்த ரூல்ஸ்ல. பட் இன்னொரு விஷயம் இதுல என்ன எனக்கு ஆட் ஆனா இது வந்து ரொம்ப டூ மச்சா இருக்கும்னு தோணுச்சுன்னா, இந்த கிச்சன் கிளீனிங்க்கு வந்து ஒருவேளை கேர்ள்ஸ் அங்க இருந்து இங்க வந்தாங்கன்னா அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கூட வாட்டர் வேணும்னா கூட அங்க இருக்கவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டு, அதாவது வாட்டருக்கு இன்சார்ஜா ரவீந்தர் அவங்களை நாங்க போடுவோம், வாட்டர் வேணும்னா கூட கேட்டுட்டு தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஆக்சுவலா என்னன்னா இதெல்லாம் வந்து பழைய சீசனோட பாதிப்பு. ஓகே, போன சீசன்ல இந்த பிரச்சனைகள்லாம் வந்து பாதி ஐ திங்க் நான் இருக்கும்போதே இருந்துச்சு. இந்த தண்ணி குடுக்கறது, தண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பிரச்சனை பண்ணது, இந்த சாப்பாடு கொடுக்க மாட்டோம்னு பிரச்சனை பண்ணதெல்லாம் வந்து பார்த்துருக்காங்கல்ல. ஸோ அதனுடைய பாதிப்பு வந்து இவங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் உள்ள போனோடனே நம்மள கொஞ்சம் நம்ம காட்டிக்கிட்டா நம்ம வந்து தெரியும்ன்ற ஒரு ப்ரெசன்ஸை காட்டிக்கிறதுக்காக பண்ணிட்டாங்க. அந்த இப்போ கொஞ்சம் லேட்டா பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டரா இருந்திருக்கும். இந்த தண்ணி இதெல்லாம் வந்து இன்னும் ரூல்ஸ் புக்கே வரல, இன்னும் ரூல்ஸ் புக்கே வராத போது நீங்களா வந்து ரூல்ஸ் போடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ரூல்ஸ் எல்லாம் உள்ள நீங்க போடுற ரூல்ஸ் எல்லாம் வரப்போ இல்லையான்றதும் பிக் பாஸ் டீம் கிட்டதான் இருக்கு. அத அவரே சொல்லிட்டாரு, நீங்க சொல்றீங்க எதெல்லாம் நாங்க வந்து ஒத்துக்கிறோமோ அது அந்த புக்ஸ்ல இருக்கும் அப்படின்னு. இப்ப தண்ணி பத்தி இந்த பெண்கள் பத்தி எல்லாம் வந்து நம்ம பேசுறதுனால கண்டிப்பா பிக் பாஸ் டீம் பார்ப்பாங்க. ஸோ இந்த பெண்கள்ன்ற பிரச்சனை ஏற்கனவே ஒரு பிரச்சனை, விமன் பிரச்சனைன்ற ஒரு போன சீசன்ல நடந்திருக்கு. திருப்பி இந்த பெண்கள் பிரச்சனை வந்துச்சுன்னா இன்னும் ப்ராப்ளம் ஆகுன்றதும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால இதெல்லாம் யோசிப்பாங்க. என்ன பெண்கள் வந்து எல்லா வேலையும் அவங்க தான் செய்யணுமா, சுத்தம் பண்ண வைக்கிறதுல இருந்து பாத்திரம் கழுவுறதுல இருந்து செய்யணுமான்ற ஒரு கேள்வியை எல்லாரும் எழுப்பும் போது இந்த ரூல் வருமாங்கிறது ஒரு சந்தேகம் தான். ஓகே, சோ இத வந்து பொறுத்திருந்தா பாக்கணும். நீங்க சொன்ன மாதிரி கேர்ள்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ற அளவுக்கு ரொம்ப லீனியன்ட்டா சில ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதுவும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃபேவரபிளா வரப்போகுதுன்றது தெரியல. இதை தொடர்ந்து கேப்டன் ஆஃப் தி வீக் தர்ஷிகா வின் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுக்கான டாஸ்க் வந்துட்டு நிஜமாலுமே டாஸ்க்ல நிறைய பேர் ரொம்ப முட்டி மோதி விளையாண்டு கீழெல்லாம் உளுந்து எழுந்திருச்சு ஃபைனலி கேர்ள்ஸ் டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க. பட் எனக்கு என்னன்னா ஒரே ஒரு விஷயம் என்ன இருந்துச்சுன்னா, அந்த கேம் வந்து இதுதான் பிக் பாஸோட ப்ராப்ளம். அவங்களோட டீமோட ப்ராப்ளமே என்னன்னா ஒரு ரூலை வைக்கிறாங்க. அதாவது நீங்க வந்து செவுரு மாதிரி நிக்கணும், யாரையும் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு. ஆனா யாருமே அப்படி செய்யாம இல்ல, எல்லாரும் இப்படி போனாங்க, அப்படி போனாங்க, அங்க போனாங்க, இங்க போனாங்க, எல்லாம் தள்ளிதான் விட்டாங்க. அது தள்ளிதான் விட்டுருக்காங்க. ஆனா அந்த ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணதை வந்து அப்படியே விட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சேனல் பொறுத்த வரைக்கும், பிக் பாஸ் டீம் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும், அதுதான் அவங்க மைண்ட்ல வச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே இடிச்சுக்கிட்டு அங்க தள்ளி, அப்புறம் சில பேர் வந்து நீ இப்படி தள்ளின, நீ வந்து 5 நீ பசர் அடிச்சதுக்கு அப்புறம் நகுந்தீங்க, எங்களை தள்ளி விட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் இந்த ப்ராப்ளம்ஸை பத்தி ஒரு பிரச்சனைகள் வந்துச்சாங்க உள்ளுக்குள்ளார. ஸோ இதை வந்து ஃபேரா, உண்மையிலேயே வந்து ஃபேரா இருந்திருக்கணும்னா ரீமேட்ச் பண்ணிட்டு தான் அதை விளையாடி இருந்திருக்கணும் ஆக்சுவலா. ஏன்னா இந்த லாஸ்ட்ல வந்து தர்ஷிகா அந்த பக்கம் போகும்போது, தீபக் இங்க போகும்போது ஒரு 3 பேர் அப்படியே தள்ளிட்டாங்க தீபக். ஆக்சுவலா நீங்க நோட் பண்ணீங்கன்னான்னு தெரியல, தீபக் போகவே விடல. அதாவது நீங்க வால் மாதிரி நிக்கணும்னு தான் சொன்னாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் மூவ் பண்ணி அப்படியே போய் இங்க போய் அங்க போய் தள்ளி இல்லி ஒரு மாதிரி பண்ணி ஃபுல்லா பிளாக் பண்றது வந்து லிட்டரலா புஷ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, சோ அது ஒரு விஷயம். அவங்க வின் பண்ணதுனால எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. ஏன்னா
ஐ திங்க் போன முறை வந்து ஃபர்ஸ்ட் கேப்டன் யார் வந்தா எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆனா இது வந்து ஒரு பெண் கேப்டன் வர்றதுன்றது வந்து நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. ஸோ ஓகே. அது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்பதான் நான் சொன்னேன், பெண்கள் தான் அதிபர்களா இருக்காங்க, பிரதமரா இருக்காங்க சில நாடுகள்ல இருந்து. ஸோ பிக் பாஸ் சீசன் 8ல வந்து தர்ஷிகா வந்ததுல வாழ்த்துக்கள், அது ஒண்ணும் இல்லை. பட் அது வந்து இன்னும் கொஞ்சம் கேம் வந்து அவங்க வின் பண்றது இல்லை, அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் தள்ளி கிள்ளி விளையாடினாங்க. பட் அதுதான் அவங்களுக்கும் வேணும்னு வச்சுங்களேன், சேனலுக்கும் அதுதான் வேணும், எல்லாரும் இடிச்சு தள்ளி பிரச்சனை வரணும், அடிபடணும், இதெல்லாம் வந்து அவங்களுடைய பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் பிக் பாஸ். ஸோ அது ஒன்றும் மாற்ற முடியாது. ஆமா எஸ் தர்ஷிகா, எஸ் அந்த பக்கம் தர்ஷிகா வந்துட்டு எஸ் நான் வின் பண்ணிட்டேன் அந்த மாதிரி ஒரு சவுண்ட் விடும்போது, இந்த பக்கம் ஜாக்லினுக்கு பின்னாடி யாரும் இருந்துட்டு இது அன்ஃபேர், இது வந்து செல்லாது, ரீமேட்ச் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. தீபக்கும் சவுண்ட் விட்டாரு, ஆனா அது யாரும் கேட்டுக்கல. அப்புறம் அப்படியே கட் பண்ணிட்டு எடிட்டர் வந்து கட் பண்ணிட்டு நேரா ஓகே யார் வின் பண்ணாங்க சொல்லுங்க, தலைவனா தலைவியான்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. ஓகே, சோ மேபி 24 ஹவர்ஸ் டெலிகாஸ்ட்ல அந்த ஒரு சண்டை இருக்குமா? கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அது நடந்திருக்கு. அது பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட், பெரிய ஆர்கியூமெண்ட்னா வந்து நாங்க உள்ள இருக்கும் போதுல அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ ஹவர்ஸ் போயிருக்கு. சில டாஸ்க்குலாம் வந்து இன்ஃபேக்ட் நான் என்னோட கேப்டன்சி டாஸ்க் அந்த பண்ணும்போது நாங்க அந்த கீழே எல்லாம் அந்த பெரிய பெரிய ஷெல்லா எடுத்து வைக்கணும், அந்த அப்படியே அடுக்கிற 7 ஸ்டோன்ஸ் மாதிரி, அதுக்கெல்லாம் வந்து ஒரு தடவை கேமே திருப்பி ரீமேட்ச் பண்ணாங்க. நீங்க வந்து இப்படி விளையாடக்கூடாது சொல்லி திருப்பி ரீமேட்ச் பண்ணாங்க. ஸோ அந்த ரீமேட்ச் பண்றதுக்கு இடையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 hour to 1 hour கேப் இருக்கும். அந்த வெயிலே நிற்போம், அப்படியே 1 hour வெயிட் பண்ணிட்டே இருப்போம். பிக் பாஸ் ஏதாவது சொல்லுங்க, பிக் பாஸ் திருப்பி ஆரம்பிக்கலாமா, பிக் பாஸ் சொல்லுங்க, பிக் பாஸ் அப்படி இருப்போம். ஸோ ஒரு தடவை நிறுத்தினாங்கன்னா ஒரு 45 minutes பிரேக் அப்புறம் தான் அடுத்த திருப்பி அந்த ரீடாஸ்கே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆர்குமெண்ட்ல பெரிய ஃபுட்டேஜ் இருக்கும். ஸோ அதனால எல்லாத்தையுமே எடிட் பண்ணி கரெக்டா தீபக் வந்து இல்லங்க அது ஒத்துக்க முடியாதுன்னே கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிட்டு நேரா ரிசல்ட்ட சொல்லிட்டாங்க, வின்னர் அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டாங்க. ஆமா ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. ஓகே, தர்ஷிகா வந்துட்டு இனிஷியலா உள்ள வந்தோடனே வாய்ஸ் அவுட் பண்ண ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வரதுக்கு முன்னாடியே அந்த கார்ட் டெசிஷன் எல்லாம் எடுத்திருந்தாங்க, கேர்ள்ஸ்க்கு தான் சிங்கிள் கார்ட் அப்படின்ற மாதிரி. அதை அவங்க எடுத்தோடனே இல்ல எனக்கு இதுல உடன்பாடு இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறமும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் நின்னாங்க. சோ இவங்க எப்படி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான கேப்டனா இருப்பாங்களா? சோஃபா இந்த 2 நாள்ல தர்ஷிகாவோட அந்த பிரசன்ஸ் உள்ள தெரிஞ்சதா? ஆக்சுவலா 2 பேர் வந்து ரொம்ப ப்ராமிசிங்கா இப்போ தெரியுறாங்க. ஒரு ஆள் வந்து ஆனந்தி நல்லா பேசுறாங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஒரு என்ன சொல்றது, அவங்க கேப்டனா கூட ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு கேப்டனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் தர்ஷிகாவும் வந்து அந்த அந்த சேர் அந்த ஐ மீன் அந்த வீடு பிரிக்கிறதுல பேசும்போது ஸ்ட்ராங்கா இருந்தது வந்து ஒரு 4 பெண்கள் அந்த அந்த அணியில இருந்தாங்க. ஐ திங்க் ஜாக்லின், தர்ஷிகா, ஆனந்தி, இன்னொரு ஆள் யாரோ ஐ திங்க் சௌந்தர்யா நினைக்கிறேன், யாருக்கோ அதுல வந்து விருப்பம் இல்லாம இருந்தாங்க. ஆனா கை தூக்கும் போது 2 பேர் தான் தூக்குனாங்க. ஆமா, அது தர்ஷிகாவும் ஜாக்லினும் தானே. ஆமா, மத்த யாருமே தூக்கல. 2 பேருக்கு தான் விருப்பம் இல்லையான்னு இருந்துச்சு. சோ உள்ள இதுதான் பிரச்சனை. நீங்க உள்ள பேசும்போது என்ன பேசுறீங்களோ வெளியே வரும்போது அதே மாதிரி பேசிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. சோ இப்ப என்ன ஆயிடும்னா ஜாக்லினுக்கும் தர்ஷிகாக்கும் என்ன மைண்ட் செட் ஆகும்னா, இந்த 2 பேரும் வந்து உள்ள அவ்வளவு பேசினாங்க, நமக்கு ஏன் சப்போர்ட் பண்ணல, இங்க ஏன் சப்போர்ட் பண்ணலன்னு ஒரு தாட் வரும். இதனால அந்த டிஃபரன்சஸ் வரும். அதனாலதான் இந்த பெண்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்றது வந்து இதுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்ல. நம்ம உள்ள டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன பண்றோம் இல்ல, உள்ள டிஸ்கஸ் பண்ணும்போது வெளியிலயும் அந்த டிஸ்கஷனை வந்து கேரி பண்ணி வரும்போது அதே ரெஸ்பான்ஸோட இருக்கணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதுதான் விஷயம். கண்டிப்பா. சார் ஜாக்லின் உள்ள போன உடனே அந்த மினிட்ல இருந்து இன்னைக்கு வரலுமே ஒரு ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க அண்ட் அவங்க தனியா தெரியுறாங்கன்னா அவங்களோட டிஸ்அக்ரிமெண்ட் தான் ஒரு காரணமா இருக்குது. அதே ரீசனா வச்சு நாமினேட் எல்லாம் பண்றாங்க. ஜாக்லினுக்கு வந்து லிசனிங் கெப்பாசிட்டி இல்ல, அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லலாம். சோ அவங்க உள்ள போனதுல இருந்து இப்ப வரலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்களா மத்தவங்க சொன்னதை, இல்ல அவங்க ஸ்டாண்ட் எடுத்து நிக்கிறது கரெக்ட் தான்ற மாதிரி தெரியுதா? இல்ல அவங்க நான் வந்து ஓப்பனா சொல்லணும்னா மங்கை ஆக்சுவலா வந்து அதாவது வெரி ஃபியூ பீப்புள் வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி வந்திருப்பாங்கன்னு சொன்னால அதுல வந்து ஜாக்லின் ஒரு ஆள் தான் கண்டிப்பா தெரியுது. ஏன்னா இப்படி இருந்தாதான் நம்ம வந்து உள்ள இந்த கேம் விளையாட முடியும் நம்ம அப்படின்ற வந்து ஒரு தாட்ல தான் வராங்க. நம்ம வந்து பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து வெளியில தெரியணும், மக்கள் என்டர்டெயின் பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி டாஸ்க் எல்லாத்துலயும் நம்ம வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறோன்ற காட்டணும். அதே மாதிரி எங்கெல்லாம் வாய்ஸ் அவுட் பண்றோன்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த 3 ஆஸ்பெக்ட்ல தான் வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து வெளியே தெரிவாங்க, ரொம்ப நாள் நீடிச்சு நிற்பாங்க.
பட் அதுல வந்து எப்படின்னா நேர்மை இருக்கணும். ஸோ அது மட்டும்தான் விஷயம். போக போக ஓகே. வந்து அந்த என்ன சொல்றது, அழுகுனி ஆட்டம் ஆடக்கூடாது. நல்ல நல்ல ஒரு கிளீன் கேம் விளையாடினாங்கன்னா, இப்ப அவங்க ஸ்டாண்ட் பண்றது வந்து தப்பு கிடையாது. அவங்க வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங்னா எல்லாரும் ஒண்ணா பேசணும். பட் அவன் நீங்க 4 பேர் பேசுனீங்க. ஆனா எப்படியா இந்த மாதிரி ஒத்துக்கிட்டீங்க? இந்த மாதிரி டீல் எப்படி ஒத்துக்கிட்டீங்கன்றது வந்து ஓகே. பட் ஒரு அது என்னன்னா ஒரு லிமிட் இருக்கும். ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் இது கொஞ்சம் ஓவர் போடும்போது தான் என்ன ஆயிடும்னா, இது வந்து மத்தவங்களுக்கு வந்து பிரச்சனையாகும். இது என்ன, நம்ம எது சொன்னாலும் ஒரு எதிர்ப்பு, இல்ல எது சொன்னாலும் ஒரு அதுல ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துருது. எல்லாத்துக்குமே இவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்றாங்களே அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சுன்னா, அதுவே வந்து ஒரு சின்னதா ஒரு எனிமிட்டி மாதிரி உருவாயிடும் போக போக. ஸோ அதை ஜாக்லின் வந்து செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, ஆனந்தி கிட்ட அது இருக்கு. ஆனந்தி வந்து செய்யல, இப்போ வரைக்கும் வந்து பேசுறாங்க. பட் வந்து சில சமயம் ஓகேன்னு ஒத்துக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த எப்ப ஒத்துக்கணும் எப்ப ஒத்துக்க கூடாதுங்கிற விஷயத்த மட்டும் ஜாக்லின் வந்து பாத்துட்டாங்கன்னா, ஐ திங்க் இன்னும் கொஞ்ச நாள் ஓடலாம். ஸோ ஃபைனல் வரைக்கும் போகலாம். ஆனா வந்து இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணும்போது எது தப்பாவும் எது தப்பாவாம இருக்குன்றதையும் பாத்துக்கணும். எஸ். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி அந்த எனிமிட்டி வந்து கிரியேட் ஆயிடும் அப்படின்னு சொன்னீங்க. அது ஆல்ரெடி சுனிதா கூட உங்களுக்கு லைட்டா கிரியேட் ஆயிடுச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா சுனிதா வந்து ஜாக்லினை நாமினேட் பண்றப்போ ஸ்ட்ரைட்டா வச்ச ஒரு பாயிண்ட், நாங்க வந்த முதல் நாளே எங்களுக்கு வந்து நிம்மதி இல்ல, அதுக்கு காரணம் ஜாக்லின் அப்படின்னு ஸ்ட்ரைட்டா அடிச்சுட்டாங்க ஒரு பாயிண்ட். அது வந்து ஆக்சுவலா நல்ல என்ன சொல்றது, ஆப்வியஸா தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் உள்ள வந்தோடனே எப்படியா ஒத்துக்கிட்டேன்னு அவங்களுக்குள்ளார ஒரு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் வந்துச்சு. அதாவது ஒரு சுனிதா பண்ண ஒரே ஒரு தப்பு வந்து அவங்க கொடுத்த காரணம், ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு, நாங்க வந்து ட்ரெஸ்ஸிங் போவோம், எங்களுக்கு அயன் போர்டு இருக்கு அப்படின்னு சொன்னது வந்து ஒரு தப்பான ஒரு காரணம். நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதே வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்ம எப்படி ஒரே இடத்துல இத்தனை பேரோட நம்ம எப்படி வாழ போறோம், 4 டாய்லெட் இருக்கும், 2 டாய்லெட் 2 பாத்ரூம் இருக்கும், எப்படி நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணி எப்படி இருக்க போறோங்கிறதெல்லாம் வந்து பாக்குறதுக்காக தான் இந்த ரியாலிட்டி ஷோவு. பட் இதுல வந்து எனக்கு அயன் போடணும், நான் வந்து மேக்கப் போடுறதுக்கு எனக்கு இந்த ரூம் பெருசா இருக்கு, இந்த ரூம் தான் வேணும்னா கேர்ள்ஸோட கலரே வந்து பிங்க் தான், சோ அதனால நம்ம இந்த சைடு சூஸ் பண்றோம்ன்ற மாதிரிலாம் ரீசன் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா. சோ அதெல்லாமே வந்து அஃபெக்ட் பண்ணிருக்கோம் எல்லாருக்குமே. வந்து இப்போ ஜாக்லின் வர்மா கூட என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, இந்த இத வந்து ஒரு சாக்கா வச்சு ஆண்கள் வந்து அழகா உங்ககிட்ட ஒரு டீல பேசிட்டாங்க, நீங்க வந்து இதை புரிஞ்சுக்கலையேன்றதான் ஒரு விஷயம். அவங்க மைண்ட்ல வந்து என்னன்னா, அவங்க வந்து ஆண்கள் சைட்ல வந்து அழகா உங்களெல்லாம் மெனிப்புலேட் பண்ணி உங்களை வந்து மைண்ட வந்து மாத்தி விட்டுட்டு அவங்க வந்து ஒரு டீல் அழகா பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் வந்து ஜாக்லின் மைண்ட்ல இருக்கு. எப்படி நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்றதுதான் அவங்களோட மைண்ட். அதே மாதிரி ஏன்னா இந்த நாமினேஷன் ப்ராசஸ வந்து எல்லா ஆண்களும் வந்து சேர்ந்து நாங்க வந்து சொல்லுவோம், எந்த வாரம் சொல்லுவோம், அந்த வாரத்துல நீங்க எங்களை யாரையும் நாமினேட் பண்ணக்கூடாதுங்கிறது வந்து ஒரு அழகா ஒரு டீல பேசிட்டாங்க. அது வந்து இவங்க 4 பேரா இருக்கும்போது அவங்களுக்கு புரியல, சரியா புரிஞ்சுக்கல. அது அத வந்து எவ்வளவு என்ன சொல்றது, அது வந்து எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்த போகுதுன்னு அவங்களுக்கு தெரியல. ரொம்ப ட்ரிக்கியான ஒரு விஷயம் அது. ஆமா, அதனாலதான் வந்து ஜாக்லின் கேள்வி கேட்டது என்னன்னா, யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தா பரவாயில்லையா, எல்லாருமே இப்ப 4-5 பேர் இருக்காங்க, 4 பேருமே நீங்க நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு நீங்க வந்து இந்த வாரம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்ப நமக்குள்ள நாமினேட் பண்ணிக்கணுங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு பாருங்க. சோ அதெல்லாம் வந்து யோசிக்கணும், கொஞ்சம் யோசிக்கணும் தான். அவங்க வந்து அவசரமா ஓகே எங்களுக்கு மேக்கப் இந்த இடம் போட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த நாங்க எடுத்துக்கிறோம், சிங்கிள் பெட்ல நாங்க தூங்கிக்கிறோம்ன்றதுக்காக எடுத்துக்கிட்டாங்க. பட் வந்து இதனால எவ்வளவு பிரச்சனைகள் வரும்னு அவங்களுக்கு தெரியல. வரும், பெருசா வரும். ஆக்சுவலா நீங்க வந்து இப்ப இந்த மேக்கப் சொல்லும் போதே பிக் பாஸ் யோசிச்சுட்டே இருப்பார், போன முறை எத்தனை தடவை மேக்கப் புடிங்கிருக்காரு. சொல்லி ஃபர்ஸ்ட் வாரத்திலேயே ஃபர்ஸ்ட் நாள்லயே 24 மணி நேரத்துக்குள்ளார ஒரு எவிக்ஷன் வச்சவரு ஃபர்ஸ்ட் வீக்லயே வந்து உங்களுக்கு வந்து மேக்கப் புடுங்கினாலும் புடிக்கிறாங்க, மேக்கப்பா போடுறீங்க வாங்க, மேக்கப் புடுங்குற வாங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. கண்டிப்பா எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கு அப்படின்றது வந்து நம்ம ரெடியா தான் இருக்கணும் போல. ஏன்னா என்ன பண்றாங்கன்னே தெரியல. 24 மணி நேரத்துல சொன்ன மாதிரி எலிமினேஷன் நடந்துருச்சு. இன்னும் அடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்னு எக்ஸ்பெக்டே பண்ண முடியல சார். இன்னைக்கு வந்துட்டு ஒரு 6 பேரை நாமினேட் பண்ணிட்டாங்க. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி ஜாக்லின், ரவீந்தர், அருண், முத்துக்குமரன், சௌந்தர்யா அண்ட் ரஞ்சித், இந்த 6 பேர்ல யாருக்கு ஹை பாசிபிலிட்டி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் வந்து 2 பேர் டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்கன்னு சொல்லுவேன். ஒன்னு வந்து ரஞ்சித், ஒன்னு வந்து ரவி.
ஏன்னா அவங்க 2 பேருக்கு தான் வந்து அதாவது ஃபேன் ஃபாலோவிங் பத்திலாம் இல்லை, பட் ஆனால் இவங்க 2 பேருக்கும் இந்த மாதிரி அதிகமான அதாவது வாய்ப்புகள் இருக்கு வெளியே வரதுக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க 2 பேருக்கு தான் ஜாஸ்தி வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஜாக்லினும் சரி, வருண் சரி, முத்துக்குமரன் கூட எனக்கு தெரியல. அவரு கூட முத்துக்குமரன் கூட ஓகே தப்பிச்சிருவார் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்குன்னு அந்த ஒரு மதுரை பேஸ் இல்ல, ஸோ அதனால அந்த தமிழ் அந்த மேல ஆர்வம் உள்ளவங்க, அவர் தமிழ் நல்லா பேசுவாங்க, கண்டிப்பா அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் சௌந்தர்யா இவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பா ஏற்கனவே ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்குலாம் வந்து அந்த ஃபேன்ஸ் வந்து எப்படியும் ஓட்டு போட்டுருவாங்க. பட் ரஞ்சித்துக்கும் ரவீந்திரனுக்கும் ஒரு சின்னதா ஒரு ப்ராப்ளம் இருக்கும், யாரோ ஒருத்தர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து மெயினா எனக்கு மைண்ட்ல வந்து படுறது வந்து ஐ திங்க் ஒருவேளை ரஞ்சித்தா வெளியாக்குவாங்களோ அப்படின்னு ஒரு தாட் இருக்கு. இந்த வாரம் நம்ம வாக்குகள் பார்க்கணும், டெய்லி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பா கண்டிப்பா சார். அண்ட் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா இருக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே. இன்னைக்கு டே 2ல வந்துட்டு ரொம்ப நிறைய விஷயங்கள் ஃபாஸ்டா நடந்த மாதிரி இருக்கு. ஒரே நாள்ல இவ்வளவு நடக்குமா அப்படின்ற மாதிரியும் இருந்துச்சு. கொஞ்சம் ஃபாஸ்டா போன ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு, அடுத்தடுத்துன்ட்டு. கண்டிப்பா அதுதான் அவங்களோட ஐடியா. சேனலோட ஐடியா வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே இப்போ ஒரு படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு கதையை சொல்லணும், என்னடா கதையை ஆரம்பிங்கடா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஒரு படம் பார்க்கும்போது. யாரா போய் ரிவ்யூ பண்ணும்போது கூட கேட்கும் போது கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் தேவையே இல்லைங்க, என்னமோ போச்சுங்க, அதுக்கப்புறம் தான் கதையே ஆரம்பிச்சதுன்னு படத்தை பார்க்கும்போது சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இது வந்து அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் டேலயே வச்சுட்டாங்க ஆப்பு. ஸோ இப்போ வந்து இப்ப என்னன்னா பிக் பாஸ் டீமுக்கும் என்ன பிரச்சனைனா இப்ப ஃபர்ஸ்டே டெம்போ ஏத்திட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்னும் ஏறிக்கிட்டே இருக்கும், அவங்க கிராஃப்ட் லெவல் ஏறிக்கிட்டே இருக்கும். டக்குன்னு எங்கேயா டிராப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தான் அது தப்பாயிடும். ஸோ அதனால யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க் கூட வந்து ஃபர்ஸ்ட் டே டாஸ்க் வைக்க மாட்டாங்க, கொஞ்சம் தள்ளி தான் வைப்பாங்க. ஒரு நாள் விட்டு 2வது நாளுக்கு அப்புறம் தான் டாஸ்கே ஆரம்பிக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் நாள்லயே டாஸ்க் வச்சுட்டாங்க. கேப்டன்சி டாஸ்க் வந்து கொஞ்சம் அது கூட வந்து இவ்வளோ ஒரு என்ன சொல்றது ரஃபா இருக்கக்கூடிய ஒரு டாஸ்க் வைக்க மாட்டாங்க, கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். ஏதாவது பால் வச்சு ஏதாவது பண்ற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் டாஸ்க் வைப்பாங்க. பட் இந்த முறை வந்து இதுலயே வந்து ரொம்ப எல்லாரும் அடிச்சு கீழே விழுந்து அந்த மாதிரி ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்கன்னா அப்போ டெம்போ ஃபர்ஸ்ட் டே ஏத்திருக்காங்க. ஸோ இன்னும் போக போக ஏறிக்கிட்டே தான் இருக்கும். எஸ், சொன்ன மாதிரி ஒரு அடி தட்டி யாருக்கு என்ன வேணா ஆகட்டும், பாட்டும் பயங்கரமா இருக்குன்ற மாதிரி ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா. எஸ், தேங்க்யூ சோ மச் சார். இந்த டேவோட ரிவ்யூ வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே கவர் பண்ணிருக்கோம். அண்ட் சோஃபார் நிறைய விஷயங்கள் வந்து அனலைஸ் பண்ணிருக்கோம். ஸ்டில் நீங்க சொன்ன மாதிரி அந்த வீக்கெண்ட் வர வர அந்த ஓட்டிங் பார்க்க நமக்கு தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது என்ன இப்ப உங்களோட சேர்ந்து இப்ப பண்ற இந்த ரிவ்யூ வந்து நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இனிமே நான் பண்ணும்போது எவ்ரிடே நம்ம வந்து இந்த கேரக்டர் அனாலிசிஸை பத்தி பண்ணலாம். அதாவது ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு நாளும் எப்படி மாறிட்டு வராங்கன்றத பத்தி நம்ம பேசலாம். ஆக்சுவலா ஏன்னா எல்லாருமே அதை டச் பண்ணுவாங்களா தெரியாது, பட் நம்ம வந்து எல்லாம் கேம் பிளே பத்தி பேசுவாங்க, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பேசுவாங்க. பட் ஒவ்வொருத்தருடைய கேரக்டரும் எப்படி மாறிட்டு வருது, அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கிறத பத்தி நம்ம பேசலாம் ஆக்சுவலா. ஸோ நாளைக்கு பார்ப்போம் யாருக்கு வந்து இப்ப அந்த சான்சனா போனதுக்கு அப்புறமா உண்மையிலேயே அஃபெக்ட் ஆயிருக்காங்களா இல்ல வந்து அதை டோட்டலா மறந்துட்டாங்களா அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். சில பேர் வந்து இன்னும் ஞாபகம் வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம அர்ணவ் வந்து இன்னைக்கு இப்ப இந்த எபிசோட்ல அழுதுருக்காரு, நாளைக்கெல்லாம் வந்து எப்படி இருக்கிறாருன்னு பார்ப்போம். அதை பத்தி யோசிக்கிறாரா, அந்த பொண்ணை பத்தி சொல்றாரா எப்படிங்கிறது பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin. லக்ஷ்மி செராமிக்ஸ் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரெடி ஸ்டாக்.